என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக் குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதே. உமது செவியை என் பக்கமாக திருப்பி அருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலகு திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என்